ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட தக் லைஃப் திரைப்படத்தோட அஃபிஷியல் எஃப்டிஎஃப்எஸ் ரிவ்யூ வந்து இப்போ வந்து வெளியே வந்திருக்குங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து நம்மளோட கமலஹாசனோட தக் லைஃப் திரைப்படம் வந்து இப்போ வந்து அஃபிஷியலாக இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ 38 வருடங்களுக்கு பேர் வந்து நம்ம மணிரத்னம் கூட வந்து இணைஞ்சிருக்காங்க. ஸோ அதனாலே வந்து இந்த திரைப்படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படத்தில் கமலஹாசன் கூட சேர்ந்து ஒரு எஸ்டிஆர், சிம்பு, நாசர், அசோக் செல்வன், அபிராமி இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் இந்த திரைப்படத்தில் ரொம்ப முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இந்த திரைப்படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பீக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படம் வந்து நிறைய கர்நாடகாவில் இஷ்யூ வந்தாலுமே வந்து ப்ரீ புக்கிங்கில் வந்து பட்டையை கிளப்பிருக்கு. கிட்டத்தட்ட 25 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சுருக்கு. ஸோ அதன்படி பார்த்தாலே முதல் நாள் கலெக்ஷன் அட்லீஸ்ட் 50 கோடியை தொற்றும் அப்படின்ட்டு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதில் படத்தின் பற்றி பார்த்தோன்னா வந்து செம்ம ஒரு மொரட்டு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ செம்ம பெரிய ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக வந்து இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கான். மெயினாக வந்து நம்மளோட எஸ்டிஆர் அண்ட் கமலஹாசன் 2 பேரும் ஒன்றா இருக்கிற அந்த ஸ்க்ரீன்லலாம் வந்து வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மணிரத்னம் வந்து செம்ம பெரிய ஒரு கம்பேக் கொடுத்துருக்காராம். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து ஏஆர் ரகுமானுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அவரோட பிஜிஎம் வந்து ரொம்ப பெரிய ஒரு க்ரூஷியல் ரோல் பண்ணியிருக்கான். அண்ட் கிளைமேக்ஸ் வந்து யாருமே எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் எல்லாமே வந்து ரசிகர்களுக்கு செம்ம பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயம் ரசிகர் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.